Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஷக்கீலா. இந்த மூவியோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புவாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஷக்கீலா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு பயோபிக் டிராமா மூவி. 2020ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஷக்கீலா பயோபிக்கா அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட யூடியூப் சேனல்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷக்கீலா நார்மலா சின்ன வயசுல ஒரு பொண்ணா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல அப்பா இறந்ததுக்கு அப்புறம் குடும்ப கஷ்டத்தினாலையும் பண தேவையினாலையும் தவறான வழியில போய் பான் இண்டஸ்ட்ரீஸ்ல வீடியோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சாஃப்ட் பான்ல பாடி டபுள்ஸை யூஸ் பண்றதை தாண்டி அவங்க வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு சூப்பர் ஸ்டாரையே அடிச்சு நவுத்துற அளவுக்கு அவங்களோட படத்தோட வசூல் அள்ளி கட்டும் போது அவங்கள தடுத்து நிறுத்தணும், அவங்களோட வளர்ச்சியை அழிக்கணும்னு சொல்லி ஒரு சில செலிபிரிட்டிஸ் முடிவு பண்ணி களத்துல இறங்கும் போது அவங்களோட சொந்த பயோபிக் அவங்க எடுக்கலான்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்ச டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான பயோபிக் டிராமாவை தான் ப்ராப்பரா எடுத்திருக்காங்க. ரொமான்டிக்கல் டிராமா தான், 18+ தான். தனியா பாருங்க. ஃபேனோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருப்படி தமிழ் லிப்ஸிங் கூட நீட்டா பண்ணிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஓகேஷான டீசென்டா ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அந்த கேரக்டராவே ப்ராப்பரா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு ஷக்கீலா 18+ டிராமா ஆர்டிஸ்டோட பயோபிக்கை நரேட் பண்ணி எடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் பாலிவுட்ல ரிலீஸ் ஆன டேட்டி பிக்சரை பார்த்து அப்படியே பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி டெம்ப்ளேட்ல நம்ம ஒரு மூவி எடுத்தா எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு சாம்பிள் அவுட்புட் அண்ட் ரீமேக் வெர்ஷனா தான் இந்த மூவியை நான் பார்த்தேன். ஏன்னா ரியாலிட்டி டிராமால ரியல் எமோஷன்ஸே இல்லாம ஒரு டிராமாவை ஓவர் கமர்ஷியலா ஓவர் டிராமேட்டிக்கா எடுத்து வச்சிருந்தாங்க. ஸ்கிரீன் பே நரேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஓகேஷனா ஒரு டோன்ல எண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரெடிக்டபிளான ஸ்ட்ரெச்சபிளான ஒரு ஸ்டோரி லைனை தான் இங்க ரீக்ரியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஒருத்தங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாம காட்டுறங்கிறத தாண்டி ஒருத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாடிஃபை பண்ணி காட்டுறதுக்கு எதுக்கு வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கணும்னு உங்களே கேள்வி கேட்கிற மாதிரியான டோன்ல நிறைய விஷயத்த சீன்ஸா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமா ரெவென்யூ எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த மூவில இருக்கக்கூடிய மேஜரான ரோபக் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பே ரைட்டிங் தான் சொல்லுவேன். எக்ஸிகியூஷன் அண்ட் நரேஷன் பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. நிறைய விஷயத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அடாப்ட் பண்ணி அது எல்லாத்தையும் தான் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ரியல் லைஃப் எமோஷன்ஸ் அண்ட் பெயின், கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். ஏன்னா ஒரு செலிபிரிட்டியோட ரைஸ் அண்ட் ஃபால்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையுமே ஜூலி மூவி வச்சு நிறைய சொல்லி இருந்தாலும் இவங்க அதை திரும்ப ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம போயிடுச்சு. ஸோ இதுவும் 18+ நம்ம தான். தனியா பாருங்க. ஃபேனோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செட் பண்ணி நிறைய ஸ்கிப்பபிளான சீன்ஸை ரொமான்டிக்கலா நரேட் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க இந்த மூவி ஆல்ரெடி பாத்துட்டீங்களா இல்லைங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஷக்கீலா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 4.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி பீட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா, பை, see you and love you.